எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வரீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு பகல்காம் அட்டாக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த அட்டாக் நடந்த உடனே சைனா கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இந்த தீவிரவாத செயலை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்து 4 நாள் கழிச்சு சைனா பேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைனா நான் உங்களுக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்றேன், நீங்க 2 பேரும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா போர் போட்டுருவீங்க போல இருக்கு, அதனால முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் டீஎஸ்கலேட் பண்ணுங்க, பாகிஸ்தான் கேட்கிற மாதிரியே ஒரு நியூட்ரல் ப்ரோப் தேவை அப்படின்னு பாகிஸ்தான் பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்கு. சோ சைனா இந்த பகல்காம் அட்டாக்கை வச்சு என்ன கேம் ஆட பாக்குது? நம்ம ஒருவேளை பாகிஸ்தானோட போருக்கு போனா சைனாக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ், எப்பவுமே பாகிஸ்தான் பக்கம் ஏன் சைனா சாயுது, இதை எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் பகல்காம்ல நடந்த டெரர் அட்டாக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வராங்க. இங்க நாங்க ரொம்ப நடுநிலைவாதியா இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்திய ராணுவத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் சில பேர் அடிக்கிறாங்களே, அதுவும் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்க இந்த சமயத்துல அடிக்கிறாங்களே, அதை தான் பாகிஸ்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. பாகிஸ்தான் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இந்தியா எப்பவுமே இந்த பிளேம் கேம் தான் ஆடும், இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு, அவங்க செக்யூரிட்டி போர்சஸ்க்குள்ள பிரச்சனை இருக்கு, அந்த தவறெல்லாம் மறைக்கிறதுக்கு எங்க மேல பழி போடுறாங்க. அப்படி இல்லையா, இத இந்திய அரசாங்கமே ஸ்டேஜ் பண்ணிட்டு, இந்த அட்டாக்க இந்திய அரசாங்கமே ஸ்டேஜ் பண்ணிட்டு எங்க மேல பழி போடுறாங்க. இதுதான் பாகிஸ்தானோட ஸ்டாண்ட். பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தான் இங்க அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, இந்த அரசாங்கத்தோட தவற மறைக்கவே இந்தியா பாகிஸ்தான் மேல பழி போடுதுன்னு சொல்றாங்கல்ல, அப்போ உங்க அரசாங்கம் எப்படி இருக்கு, பாகிஸ்தானோட அரசாங்கம் எப்படி இருக்கு? இந்தியாவை விட 10 மடங்கு 100 மடங்கு மோசமான நிலைமையில பாகிஸ்தான் இருக்கு. அவங்களோட பொருளாதாரம் அடி வாங்குது. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை என்னைக்குமே அவங்களால நிலைநிறுத்த முடியல. பொலிட்டீஷியன்ஸை விட, அங்க இருக்க பிரைம் மினிஸ்டரை விட ஆர்மி தான் பவர்ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷனுக்கு மதிப்பில்லைன்னு அர்த்தம். தீவிரவாதிகளை உருவாக்கும் ஒரு கிடங்கா தான் இத்தனை வருடம் பாகிஸ்தான் செயல்பட்டு இருக்கு. அது எங்களோட தவறு தான், நாங்க செஞ்ச தவறு தான் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஒத்துக்கிறாரு. 30 வருஷமா நாங்க தீவிரவாதிகளை வளர்த்து ட்ரெயின் பண்ணோம்னு சொல்றாரு, அந்த டர்ட்டி வர்க்க பண்ணோம்னு சொல்றாரு. ஆனா இப்ப நாங்க அதை செய்யறது இல்ல, the resistance frontனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கும் இந்த டெரர் அட்டாக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்றாங்கல்ல. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு வெளியான தகவல் என்னன்னா, ஹசீம் மூசா பல்காம் அட்டாக்க பண்ண தீவிரவாதிகள்ல ஒரு முக்கியமான தீவிரவாதி ஹசீம் மூசான்னு சொல்றாங்க. ஏன் இவன் ஒரு முக்கியமான தீவிரவாதின்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல நடந்த அட்டாக்ஸ்ல, ககனீர், கண்டேர்பால் போன்ற பகுதிகளில் தீவிரவாதிகள் நடத்தின அட்டாக்ல இவனும் இருந்திருக்கானா. அதாவது இதற்கு முன்னாடி நடந்த அட்டாக்ஸ்க்குலாம் ஒரு காமன் பாயிண்டா, ஒரு கனெக்டிங் பாயிண்டா இவன் இருக்கானா. அண்ட் இவன் ஒரு பாரா கமாண்டோ, பாகிஸ்தான் மிலிட்டரி தான் இவனை ட்ரெயின் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. எஸ்எஸ்டி ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப், இது பாகிஸ்தானோட ஒரு எலைட் மிலிட்டரி யூனிட். இந்த எஸ்எஸ்டி தான் ஹசீம் மூசாவை ட்ரெயின் பண்ணி லக்ஷர்-இ தைபா கிட்ட மிஷன்ஸ்லாம் முடிக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டதா சொல்றாங்க. சோ பாகிஸ்தான் இதுல கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்குன்ற மாதிரி தான் இந்தியா தரப்புல இருந்து செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் இத பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டேங்குது? அவங்க தான் இன்டர்நேஷனல் மீடியா கிட்டே போய் உண்மையை ஒத்துக்கிறவங்களாச்சு. கடந்த 30 வருஷமா இந்த டர்ட்டி ஒர்க்கை தான் பண்ணோம்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறவங்களாச்சு. அப்புறம் ஏன் இப்ப இதை ஒத்துக்க மாட்டாங்க? இப்ப ஏன் இதை ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கிற சப்போர்ட்டும் கிடைக்காது. துர்க்கியும் ஈஜிப்டும் சைனாவும் மதிக்காது. ஏற்கனவே அந்த நாடு அவங்களோட தீவிரவாத கும்பல்கள்னாலேயே நாசமா போயிடுச்சு. மிச்சம் இருந்த கொஞ்சம் growth-ஐயும் அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டும் மிலிட்டரி ரூலும் காலி பண்ணிருச்சு. இந்த சூழல்ல நம்ம இண்டஸ் தண்ணியை வர தரமாட்டோம்னு சொல்லிட்டோம். தரமாட்டோம்னா இன்னைக்கே நிறுத்த போறது இல்ல, அந்த ட்ரீட்டியை டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் நம்ம சொல் பேச்சு கேட்டுதான் ஆகணும்னு அர்த்தம். ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கு இன்றைய பிரச்சனைன்றதை விட அவங்களோட வருங்காலமே இந்தியாவோட கைக்கு போயிடும்ன்றதுதான் பயம். ஏன்னா அவங்களோட பொருளாதாரத்துக்கான ஸ்விட்ச் நம்ம கைக்கு வந்துடும். நம்மளை பகச்சுக்கிட்டா அவங்களோட பொருளாதாரம் அடி வாங்கும். அதுதான் பாகிஸ்தானோட பெரும் பயமே. அந்த பாகிஸ்தான் எந்த மாதிரி ஆளுனா, இப்ப நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து, ஆமா அப்ப நாங்க அந்த டர்ட்டி ஒர்க்ஸ்லாம் பண்ணோம், கேவலமான வேலையெல்லாம் அப்ப நாங்க பண்ணோம், இப்ப பண்ணல அப்படின்னு கை கழுவுற ஆளுங்க அவங்க. சோ அதனாலதான் நமக்கும் அந்த ஸ்விட்ச் தேவைப்படுது, ஒரு குடிமி தேவைப்படுது, பாகிஸ்தானோட ஒரு குடிமி தேவைப்படுது. சரி, இதுல ஏன் சைனா பாகிஸ்தான் பக்கம் சாயறான்னு கேட்டீங்கன்னா, சைனா இன்னைக்கு நேத்தா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, அவங்க காலங்காலமா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் பவரா இருக்குனாலே அதற்கு ஒரு முக்கிய காரணம் சைனா தான். நீங்க ஈவன் இன்டர்நெட்ல ஆர்டிகல்ஸ் கூட தேடி பாருங்க, சைனா எப்படி அவங்களோட நியூக்ளியர் டெக்னாலஜியை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததுன்றத கிளியரா போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு பாகிஸ்தான்ல இருந்து த்ரெட் வருது, எங்க கிட்ட 130 நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் நாங்க இந்தியாக்காக தான் வச்சிருக்கோம் அப்படின்ற த்ரெட் வருது. அவங்களோட அரசியல்வாதி யாருமே அரசியல்வாதி மாதிரியே பேச மாட்டான். நாம தீவிரவாதிகளுக்கு தான் எதிராக செயல்பட போறோம்னு சொல்றோம். பாகிஸ்தான்ல ரத்த ஆறு ஓடும், இஸ்லாமாபாத்ல ரத்த ஆறு ஓடும், இல்ல பாகிஸ்தானுக்காக தான் அணுகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம இங்க கிரிட்டிசைஸ் பண்றோமே, அந்த பொலிட்டீஷியன்ஸ் வாயில இருந்தே வரதில்லை. ஆனா பாகிஸ்தான்
பாகிஸ்தான்ல இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் எங்க கிட்ட நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கு தெரியுமா இந்தியா உனக்கு அப்படின்னு இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் பேசுறானுங்க. அண்ட் சைனா வெறும் நியூக்ளியர் டெக்னாலஜியை மட்டும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கல, அவங்க தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு அவங்களோட வெப்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2020 இருந்து 2024 வரைக்கும் பாகிஸ்தான் வாங்கின வெப்பன்ஸ்ல 84% சைனால இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட வெப்பன்ஸ் தானா. அதே மாதிரி தான் 2015 இருந்து 2019 வரைக்கும் பாகிஸ்தானோட வெப்பன்ஸ் டீல எடுத்து பார்த்தா அதுல 74% சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்களாம். அதாவது எப்படின்னா சைனா நம்ம கிட்ட நல்லுறவு இருக்க மாதிரி காட்டிக்கும், ஆனா நமக்கு பக்கத்துல இருக்க நம்மோட பார்டரை ஷேர் பண்ற நாடுகளுக்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். பாகிஸ்தான்லயும் எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைனா பண்ணிருக்கு, ஸ்ரீலங்காலையும் பண்ணிருக்கு. இதை ஏன் சைனா பண்ணுதுன்னா சாதாரண மனிதர்கள் நாம யோசிக்க மாட்டோம். சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் சைனாக்கும் இந்தியாவுக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்ஃபிளிக்ட் போர் வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சைனா மட்டும் இந்தியாவை அட்டாக் பண்ணாது, நம்மள சுத்தி இருக்க எல்லா நெய்பரிங் கண்ட்ரீஸும் இந்தியாவை அட்டாக் பண்ணும். முக்கியமா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணும். யோசிச்சு பாருங்க, நார்த் ஈஸ்ட்ல இருந்து சைனா அடிக்கும், நார்த் வெஸ்ட்ல இருந்து பாகிஸ்தான் அடிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம சைனா கிட்ட சண்டைக்கு போலனா கூட பாகிஸ்தான் நம்மள அடிக்கிறதுக்கு தேவையான ஆயுதத்தை சைனா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆயுதத்தை வச்சுதான் பாகிஸ்தான் நம்மள அடிக்கும். இதை ஏன் சைனா பண்ணுதுன்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ல இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர். அது மட்டும் இல்ல, சைனா அமெரிக்காவை எதிர்க்கும், ஆனா நாம அமெரிக்காவோட நட்பு நாடா இருக்கும். அதனாலதான் அமெரிக்காவும் நீ என்ன வேணா பண்ணு, நான் உன் கூட நிக்கிறேன்னு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு பாகிஸ்தான் எதிரி கிடையாது, அவனோட எதிரி சைனா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ந்தா கூட பரவாயில்ல, ஆனா சைனா வளரக்கூடாது, சைனாவோட growth பாதிக்கணும். இன்ஃபேக்ட் சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சைனா இப்போ கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா தான் பாகிஸ்தானை சப்போர்ட்டே பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு முக்கியமான காரணமே ட்ரேட் வார்னு தான் சொல்றாங்க. சப்போஸ் ட்ரேட் வார் மட்டும் இல்லனா இன்னும் ஸ்ட்ராங்காவே பாகிஸ்தானை சைனா சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த ட்ரேட் வார் பஞ்சாயத்து போய் கடைசியில ட்ரம்ப் சரணடைஞ்சு அது ஒரு வழியா செட்டில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சைனாவும் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ற பொருட்கள் எல்லாம் இங்க ஏசியன் கண்ட்ரீஸ்லயே டம்ப் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லா பொருட்களையும் மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, அதை சும்மா குடோன்லயே வச்சிட்டு இருக்க முடியும், ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சு தானே ஆகணும். அதனால குறைஞ்ச விலையில ஏசியன் மார்க்கெட்ஸ்லயே வித்துருவோம் அப்படின்றது தான் சைனாவோட பிளான். அதுல ஒரு முக்கிய கண்ட்ரி தான் இந்தியாவும். இந்தியாக்குள்ளேயே அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த சூழல்ல சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல டென்ஷன்ஸ் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. சைனாவோட பொருட்கள் எதையும் இந்தியா வாங்கலனா அது மறுபடியும் சைனாவை தான் பாதிக்கும். அதனாலதான் அவங்க அவ்வளவு டெலிபரேட்டா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. அண்ட் நாளுக்கு நாள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடுவுல இருக்க போர் சூழல் எஸ்கலேட் ஆயிட்டே இருக்கு. கிட்டா போர் வெடிச்சிரும் போல. அது ஆக்சுவலா வருங்காலம் தான் சொல்லணும், நம்ம இப்பயே கணிக்க முடியாது. பட் பார்டர்ல சீஸ் ஃபயரை மீறி ரெண்டு போர்சஸும் அடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு 4-5 நாளா அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இது வாரா மாறுச்சுன்னா யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, சைனா நல்லா சந்தோஷப்படும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்டரோட நார்த் ஈஸ்ட்ல சைனா அதோட போர்சஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு. நாம நார்த் வெஸ்ட்ல பாகிஸ்தானோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட்ல இருக்க பாதுகாப்பு படையோட எண்ணிக்கை கம்மியாயிரும் சொல்றாங்க. சோ நம்ம போருக்கு போனா எவன் சந்தோஷப்படுறானோ இல்லையோ, சைனாக்காரன் நல்லா சந்தோஷப்படுவான், நல்லா கூட இருந்தே சக்னி வேலை செய்வான். பாகிஸ்தானுக்கும் வெப்பனை விட்டுருவான், அதை வச்சும் காசு பார்த்துருவான், நம்ம பார்டர்ஸ்லயும் அவனோட வேலையை காட்டுவான். சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.